ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். எல்லாம் சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் கூடும்படியாய் தேவன் பாராட்டின நல்ல தயவுகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவன் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். ஆமென். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார்னு சொல்ல முடியும். அதிசயமாய் வழி நடத்தின எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த மாதம் அப்படி இமைப்பொழுதில் முடிந்து விட்டது. ஏமேன். ஊருக்கு போனவங்கெல்லாம் நிறைய பேர் எம்டி சீட்டாக இருந்துச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. ஏமேன். தேவன் அற்புதமாய் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை, நம்ம நண்பர்களை எல்லாரும் அற்புதமாய் தேவன் பாதுகாத்து வந்தார், அருமையாய் நடத்தி வந்தார். சந்தோஷமாக அவர்களை பார்க்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். ஏமேன். கொஞ்ச நேரம் கண்களில் மூடி தேவநாமத்துக்கு மகிமை செலுத்த போகிறோம். எல்லாருடைய கண்களில் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். ஒருவேளை இந்த வாரத்தில் அங்கங்கே அலைந்து காலையிலேருந்து ஓடி ஓடி வந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி அமைதியாக அவருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம் இது, அவரை துதிக்கிற நேரம் இது, அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஒருவேளை எண்ணங்களை அங்கங்கே அலைஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்திட்டு தேவனுடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கலாம். எல்லாருடைய எண்ணங்களும் ஒருமுகப்படட்டும். கொஞ்ச நேரம் அப்பா நன்றின்னு சொல்லுங்கள். எல்லாருடைய வாய்களையும் துதிக்க ஆரம்பிக்கட்டும். தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சந்ததி இந்த சந்ததி. தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவராய் குடும்பத்துக்கு ஒருவராய், ஊருக்கு ஒருவராய், அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு ஒருவராய் தேவன் தெரிந்தெடுத்து இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை, எனக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடையவன் என்று சொல்லி தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருடைய பேராய் தேவன் விசாரித்து இங்கே கூட்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி சொல்லலாமே. எல்லாரும் வாயில் அப்பா நன்றின்னு சொல்லுங்க. இந்த நன்றியின் மேலே பிரியப்படுகிற கர்த்தர் அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மையாய் எங்கள் வாழ்க்கையில் நடத்துனீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு அனுதினமும் போதுமான இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எப்படி நடக்கும், என்ன நிலையும் என்று அநேக நேரங்களிலே தகியத்து நின்ற நேரங்களிலே தேவன் அற்புதமாய் வழியை உண்டாக்குனீங்க, அதிசயமாய் எங்களை வழிநடத்தினீங்க. நம்முடைய கரத்தின் கிரிகைகளே நாங்கள் கடகத்தின் வழிநடத்துதலே அனுதினமும் நாங்கள் அனுபவிக்க தேவனுக்கு கிருபை பாராட்டிங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆபத்துகள் அபகேடுகள் இந்த உலகத்தில் அநேக இடங்களில் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவனை அருமையாய் பாதுகாத்து கொண்டு வந்தார். சோதனைக்காரன் நம்மை தொடாதபடி, சங்காரக்காரன் நம்மை தொடாதபடி, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி, ஒன்று சிலகாதபடி அற்புதமாய் நம்மை நிலைநிறுத்தினார். சந்தோஷமாய் நடத்தி வருகிறார். தேவன் நன்றி செலுத்துவோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காய், உங்களுடைய வழி நடத்துதலுக்காய், உங்களுடைய தொடுதலுக்காய், மேல் நீங்கள் பட்சமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் குடும்பங்கள் மேல நீங்க கண்ணோக்கமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்கள் உடம்பை மேல நீங்க குறிப்பாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஒரு சேதமும் அணுகாதபடி, ஒரு தீமையும் அணுகாதபடி தேவன் அற்புதமாய் நீங்க பாதுகாத்து வர்றீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாரத்தில் நாம் கேள்விப்பட்டோம், யோபு பார்க்கும்போது யோபுவை சுற்றியும் அவனுக்கு உண்டானவைகளை சுற்றியும் அவருடைய குடும்பத்தை சுற்றியும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தினார். அதே தான் யோபுடைய தேவன் நம்முடைய தேவன், யோபுடைய தேவன் நம்முடைய தேவன். நமக்கு தெரியல, நம்முடைய கண்கள் மாமிச கண்களால் அதை பார்க்க முடியல. ஆனால் நம்மளை சுற்றி தேவன் பெரிய வேலி, பெரிய பாதுகாப்பு, பெரிய தூதர்களின் பாதுகாப்பு, சங்கார தூதன் நம்மளுக்கு தொடாதபடி, பொல்லாங்கு நிகழாதபடி தேவன் நம்மளை அருமையாய் பாதுகாத்து வந்துடுறார். பிசாசுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் இல்லை. பிசாசு நம்ம தேவனுடைய பாதுகாப்பு மீறி நம்மளை ஒன்றும் தொட முடியாது. ஏமே அப்பா, நம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல இந்த தேசத்தில் நாங்கள் அருமையாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் வேலையை செய்ய தேவனில் கொடுத்த நல்ல திராணிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் கையின் பிரயாசங்கள் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. கொஞ்ச நேரம் நம்ம நன்றி செலுத்துறாமே. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இன்னும் வேலை கிடைக்காம அநேகர் அலைகிறது உண்டு. அநேகர் சாப்பாட்டுக்காக அங்கே இங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு இருக்கிற நேரங்களில் தேவன் அற்புதமாய் கொண்டது அருமையாய் நம்மளை ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட நிலைமையும் நம்முடைய தேவைகளுக்கு மேலாய் ஆசீர்வதித்து சுகமாய் நடத்தி வருகிறார். அப்பா நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தின் நாங்கள் அனுபவிக்க தேவனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அனுதினமும் எங்களோட ஆத்மாவை பற்றி விசாரணை உள்ளவராக நீங்க இருக்கிறீங்க. ஒருவேளை உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமே ஆனால், உம்முடைய கிருபை இல்லாம இருக்குமே ஆனால், நாங்கள் என்றோ நாங்கள் வழி விலகி போயிருப்போம் அப்பா. பிசாசானவனுக்கு நாங்கள் விட்டு கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அவனுக்கு மேற்கொள்ள வழி விடுக்கல. எங்களுடைய பாதுகாப்பின் கிரத்திகளாக உங்களுடைய கிருபையினால எங்களை மீண்டும் மீண்டுமா உங்களுடைய சமூகத்தில் இழுத்து கொண்டீங்க. உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தி நீங்கள் வச்சிருக்கிறீங்க. சபையிலே உங்களுடைய நாங்கள் ஆராதரிக்கும்படியாக எங்களை அவனை ஏற்படுத்தி வச்சிங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்காய், சபையின் ஊழியங்களுக்காய், சபை போதகர்களுக்காய், சபையின் மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமையா. அவர்கள் எங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக இங்கே நிலைநிறுத்தி வச்சிருக்கீங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் அவங்களை வச்சிருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம தேவனத்தை கேட்கலாம். அப்பா, இத்தனை அருமையான தேவனை விட்டு நாங்கள் வழி விலகின அநேக நேரங்கள் உண்டு. எங்கள் மேலே கிருபையாயிருங்க, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம அவருடைய அன்புக்கு நிகராய், அவர் நமக்கு பாராட்டுகிற அந்த தயவுக்கு நிகராக நம்ம நடந்ததே கிடையாது. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு விலகி என்னையோ நாங்கள் நின்றுக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் அவரை விட்டு பிரிந்திருந்தது. அநேக நேரங்கள் அவிசுவாச வார்த்தைகள்னால அநேக நேரம் தேவனுடைய பிரச்சனத்தை நம்ம மட்டுப்படுத்திருக்கிறோம். அவருடைய செயல்களை நம்ம மட்டுப்படுத்திருக்கிறோம். கொஞ்சம் நேரம் கேட்கலாம். அப்பா, எங்களை நீங்கள் மன்னிங்கப்பா, மன்னிங்க. பெரிய தப்பு நம்ம பண்ணியிருக்கல, ஆனால் சிறிய 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 தப்புகள்னால ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கிறோம். அப்பா, தேவன்கிட்ட கேட்கலாம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உன்னை மறந்து வாழ்ந்தேன், உன்னை அறியாமல் எங்கேயோ போயிருந்தேன். ஆனால் நேசர் எங்களோடு தேடி வந்து எங்களை நெஞ்சார அனைத்து எங்களுக்கு முத்தங்கள் செய்து உடைய பிள்ளைகளாக நீங்கள் அனுதினமும் மாற்றிருக்கீங்கப்பா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நேரம் அப்பா, தேவகுமாரா, எங்கள் மேலே கிருபையாயிருங்க, எங்கள் மேலே பட்சமாயிருங்கப்பா, எங்கள் மேலே தயவாயிருங்க. நம்முடைய கிரியைக்கு தக்கதாய் அவர் நமக்கு சரி கட்டலை, நம்முடைய செய்களுக்கு தக்கதாய் நம்ம நியாயம் திருக்கலை. அவருடைய கிருபையை நினைத்தாய் நம்ம இன்றை விட்டு நிலை இருக்கிறோம். தேவகுமாரா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை குற்றங்களை குறைங்களை மன்னித்து
எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனை துதிக்கிற துதி எங்கள் வாயில தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உற்சாக மனதுனை ஒருமித்துமை உயர்த்த தேவனை கிருபையை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம சொல்லுகிறோமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய சமூகத்தில் வருவர்களே கட்டி அணைத்துக் கொள்கிறவர். ஆமென். என்ன நல்ல ஒரு நம்ம பார்த்துருக்கோம். அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் ஒரு இமை பொழுது அவர் திரும்பி வரும் பொழுது தகப்பனை எல்லாவற்றையும் மறந்து விட்டார். ஆமென். கட்டி அதே அன்புள்ள தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா நன்றி 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 என்று சொல்லி பாடி நம்ம மேம்படுத்த போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் அப்பா, எப்படி நன்றி சொல்வேன். ஒருவேளை இந்த பாட்டு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு, அநேக தினம் பாடியிருக்கோம். ஆனால் எல்லாம் பாட்டு வந்து ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் இருக்கட்டும். ஆனால் வார்த்தைகளை உணர்ந்து கண்களை மூடி முடிஞ்சவங்க உண்மையாய் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் துதியை அவருக்கு ஏறெடுக்கலாம். ஆமென். நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இணை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இணை கட்டினீ. பலத்தால் இணை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நீ செய்த அதிசயம், நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி எல்லாரும் ராஜா, கரங்களும் கொஞ்ச நேரம் உயர்த்தி நன்றி இருக்கட்டும். ராஜா, நன்றி எல்லா ராஜா, கரங்களும். அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம். ராஜா, என் தேவனே உம்மை நன்றி உயர்த்துகிறோம் அப்பா. ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்ல போறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த அதிசயம் ஆகிரம் உண்டப்பா, அதை விவரிக்க முடியாது. எங்களை வார்த்தைகள் அதற்கு போதாது. எங்களுடைய வார்த்தைகள் அதுக்கு பத்தவே பத்தாதப்பா. கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்துல ஆரம்பத்திலேருந்து இதுவரையும் நம்ம கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்து தேவன் நம்முடைய செய்திகள் நன்மைகள் எழுதணும்னா மணிகள் போதாது. ஏமேன் கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துற. அப்பா நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, நன்மைகளின் ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்ற கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஒருவேளை எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய கரத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் அவர்களை நடத்துகிற. ஒருவேளை தாமதம் இருக்கலாம், ஒரு பெருக்கத்திற்கான ஒரு தாமதமாக இருக்கலாம். ஏமேன் ஒரு குறைவுகள் இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்துக்கான அது துவக்கமாக இருக்கலாம். பாதைகள் அடைபெற்று இருக்கலாம், ஆனால் புதிய பாதைகள் திறப்பதற்காய் தேவன் கிரிகை செய்கிறவராக இருக்கிறார். ஏமேன் கொஞ்ச நேரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் இந்த யாராவது பாரத்தோடு வந்துப்பீங்க, நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா நீங்கள் நடத்துகிற வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் நான் அறிந்துக்கிறோம் என் தேவன் ஒரு நாளும் பிழை செய்கிற கர்த்தர் அல்ல, ஒரு நாளும் தீங்கிழைக்கிற கர்த்தர் அல்ல, ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆமென். யோபு சொன்னார், சோதிக்கப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒருவேளை சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொன்னாங்க. அதனால சோதிக்கப்பட்டது நல்லதுதான். கொஞ்ச நேரம் ஆளுகளை அறிக்கை பண்ண போறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நன்றி என்று சொல்லி அதற்காக துதித்து உயர்த்த போறோம். எல்லாரும் பாடியவர்கள் நாமத்தை உயர்த்தலாமே. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி எல்லா கரங்களும் உயர்த்துறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்மைக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைகளை அனுமதித்து நன்றி, சிந்தைகளை மாற்றினீரே நன்றி. சிலுவைகளை அனுமதித்து நன்றி, சிந்தைகளை மாற்றினீ நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றீ,
பலவீனத்திலே பலன் என்றீ, என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. அவர் செய்யறதுனா தாங்கிட பலன் தருகிறார், தப்பி செல்ல வழியை கருதுகிறார். ஒரு நேரம் கரங்களை உயர்த்தி, அப்பா நீ செய்த எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்லுது. எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை எங்களுக்கு விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நாங்களை கடந்து போகிற சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவன் சகலத்தையும் ஆண்டு வழி நடத்துகிறவர். நீங்கள் எங்களுக்கு நலமாய் நடத்துறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லலாமே ஒரு தடவை, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்ற தேவனை நாம் படுத்தலாம். எல்லாரும் அதே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். அப்பா நீங்க அப்படியே செய்யறது எங்களுக்கு நிலைப்படுத்தும்படியா நாங்க வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. 1 தெசலோனிக்கர் 5:18 இப்படியாக சொல்கிறது, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துறது தான் தேவன் சித்தமாக இருக்கிறது. நம்மளை குறித்து ஒருவர் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் பேரை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகிற எல்லா சூழ்நிலை குறித்து நன்றி செலுத்துவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்றி செலுத்தலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நெருக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்க வல்லவர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்திருக்கிறோம். கெர்செமனேக்கு போறதுக்கு முன்னாடி உலகத்தின் பாவம் முழுவதும் அவருடைய மேலே சுமத்தப்பட்டது. பிதாவை நோக்கி அவர் வேண்டினது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கப்படும் செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடாது. ஏமேன். அப்படி இருக்கும்போது தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு நாதனே, எனக்காய் நீ செய்த நன்மையில்காய் இன்னும் நன்றி செலுத்துவேன் நான். ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே.
நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. ஒரு இதயத்தின் வேண்டுதலா இருக்கட்டும். வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முழங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் முடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றும் முடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோமா.
நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முற்று முடிய வழி நடத்த நல்லவர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சர்வத்தையும் படைத்த தேவன் எங்களோட பட்சமாய் நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சர்வத்து லோகத்துக்கு அதிபதி எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய தகப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி நிலைநிறுத்தி நீங்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக அனுதினமும் வாழ எங்களுக்கு இருக்கப்பட்டங்க. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் நன்றி செலவுகளாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. உங்களுடைய சித்தத்தின் பலியை வழி நடத்துங்க. எங்களை தூதி ஆராதனைகளே, நன்றி பலிகளே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சுகந்த வாசனைங்க ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். தங்காத நன்மைகளை நம்மளை நிரப்பினபடியாக கரங்களை வைத்து நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவர் தீமையான அனைத்து நன்மையாக மாற்றி என்கத்தாவே கடந்த 8 மாதங்களாப்பா உமது கிருபை ஆண்டவரை எங்களை தாங்கினபடியா ஸ்தோத்திரப்பா. தகப்பன் பிள்ளை சுமந்து வருவது போல எங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் சுமந்து ஆண்டவரே இந்த நாளிலும் உமது சமூகத்தில் வந்து அப்பா விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவர் சுக பல ஜீவனுக்கா நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை முடியும் நாம் மகிமைப்பட்டபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையை அம்மா செலுத்துகிறோம். இப்போ ரேசு மூலம் கஞ்சி கேட்கும் நல்ல தோப்பனே ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சபைக்காக ஜெபிப்போம். சபையில் உள்ள ஊழியங்களுக்காக கத்தர் சபையில் பெரிய காரியங்களை 43 வருடங்கள் கத்தர் இம்மட்டுமாய் இந்த தேசத்தில் சபை வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இந்த சபையில் வந்து ரசிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாகவும் கத்தரை அறிந்து கொண்டு சாட்சியாக இருப்பதை நாம் அறிகிறோம். கத்தர் தாமே இன்னும் நம் சபையை வல்லமை அடுத்து தேவன் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைகள் வந்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் சபைக்காக கோடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் வைத்து ஆண்டவரே இம்மட்டுமா நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்தி வந்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. 43 வருடங்கள் உமது கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பெரியதாக இருந்தபடியா ஸ்தோத்திரம். அநேகர் அப்பா ஆண்டவரை வலது கைக்கும் இடது கைக்கும் அப்பா வித்தியாசம் தெரியாமல் ஆண்டவரை அழிந்து கொண்டிருந்த ஜனங்கள் அப்பா அநேகர் இந்த சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டது உண்டு ஆண்டவரே. கத்தர் நீர் அப்பா அநேக ஜனங்களை என்கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சபையை தொடர்ந்து நீங்கள் அப்பா ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவர். அடுத்த தலைமுறைகள்ங்கத்தாவே ஆண்டவர் இன்னங்கத்தா பிள்ளைகள் வந்து உண்மை ஆராதிக்கங்கத்தாவே இந்த சபையில்ங்கத்தாவே இப்படி நாமும் ஆண்டவரை அதிகமாக மகிமைப்படும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவர். ஒவ்வொரு ஆராதனைகளும் கத்தருடைய நாம ஆண்டவரே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறங்கத்தா. வந்தவர்கள் வந்தது போல ஆண்டவரே ஒருவரும் திரும்பி செல்லக்கூடாது. தேவ பிரசன்னத்தை அப்பா தேவ கிருபை ஆண்டவர் உணர்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவரே. அநேக நாட்களாக வந்து அப்பா சபைக்கு வந்து அப்பா இன்னும் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே இந்த நாட்கள்ங்கத்தா வருகிற நாட்கள் கத்திரதாமே அவருடைய இருதயங்களை தொடும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவர். தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நீங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே. கத்தருடைய நாமன்கத்தாவே ஆண்டவர். இன்னுங்கத்தாவே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக சந்திங்கன்கத்தாவே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்பா சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற வேதப்பாட கிளாஸ் அப்பா வாலிப பிள்ளைகள் மத்தியில் டீன்ஜர்ஸ் அப்பா சகோதர கொடுகை சகோதரி கொடுகை அப்பா ஒவ்வொரு அப்பா அங்கத்தா அப்பா கொடுகையிலும் தேவ பிரசனம் தேவ வல்லமை ஆண்டவர் தேவ கிருபை நான் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜப ஆராதனைகளும் ஒரு சமூகத்தில் ஒப்புங்கத்தாவே ஆண்டவர். இரவு ஜபம் அப்பா அங்கத்தா உபவாச கூட்டம் ஆண்டவர் ஆண்டவர் சங்கிலி ஜபம் எல்லா ஜபங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவர். சபை பிள்ளைகள் ஜபங்களில் கலந்து கொண்டு ஆண்டவர் ஆண்டவர் கத்தரிடமிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவருடைய நாமன்கத்தா. இதன் மூலம் எங்கள் சபையில் அப்பா மகிமைப்படும்படி ஜெபிக்கிறான்ப்பா. எங்கள் சபை இன்னுங்கத்தாவே ஜெபிக்கிற சபையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எடுத்து அப்பா ஆண்டவரே ஜெப ஆவியினால் ஒவ்வொரு நீங்கள் நிரப்பும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே ஆண்டவர். உங்கள் சமூகத்தில் அப்பா அங்கத்தாவே ஆண்டவர் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்குற ஆண்டவர். நல்ல தகப்பனுக்காக நல்ல அப்பா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தொடர்ந்து அப்பா எங்கள் போதகர்களுக்காக நன்றி ஆண்டவரே. 3 போதகர்களையும் ஒரு சமூகத்தில் ஒப்புங்கத்தாவே ஆண்டவர். பிள்ளைகளை இம்மட்டுமா நீர் பாதுகாத்து ஆண்டவரே வழிநடத்தி வருகிற பெரிதான கிருபைக்கா ஸ்தோத்திரங்கத்தாவே ஆண்டவர். பிள்ளைகள் கடந்து செல்கிற பாதைகள்ங்கத்தாவே ஆண்டவரே தேவனை அவர்களை அப்பா முற்றிலுமாக பாதுகாத்து அவர் குடும்பங்களை ஒவ்வொருவரும் பேர் பேராக சந்தித்து முத கிருபைக்குள் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கங்கத்தாவே. நல்ல சரீர சுகபலம் ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா ஆண்டவர் உமக்கென்று அப்பா அங்கத்தா இன்னங்கத்தா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கங்கத்தாவே ஆண்டவர். காண்டாமிருகத்துவத்தை பலனை கட்டளையிடும்படி ஜெபிக்கங்கத்தாவே ஆண்டவர். மூப்பர்களை முத சமூகத்தில் ஒப்புங்கத்தாவே. அதே போல முன்னின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மறைமுகமாக ஊழியம் செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருடைய கரம் ஆண்டவர் தாங்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே ஆண்டவர். அதே போல ஒவ்வொரு
பெயர் செல்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கெல்லாம் பெயர்கள் நடக்குதோ அந்த இடங்கள் கத்தாவே அற்புதங்கள் அதிசயங்களப்பா அடையாளங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவுட்ரீச் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அப்பா ஆண்டவர், எங்கெல்லாம் அவர்கள் அப்பா அங்கே உண்மை சத்தியத்தை ஆண்டவரை சொல்லுகிறார்கள் அப்பா அந்த இடத்துல கத்தாவே அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கத்தாவே ஆண்டவரே நீங்கள் அப்பா கத்தாவே சாரமேற்றி அனுப்பும்படி அப்பா ஆண்டவரே கேட்கிற அப்பா செவிகளை அப்பா திறக்கும்படி ஆண்டவரே எப்படியாவது ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் எங்களுக்கு சபைக்கு நீர் கொடுத்த ஆண்டவர் தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் 2500 ஆத்துமான் கத்தாவே ஆண்டவரே சபையில் கூட்டி சேர்க்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு கத்தாவே அப்பா அங்கத்தாவே ஆண்டவர் விசுவாசிகளும் இதுக்கு அப்பா அங்கத்தாவே ஆண்டவரை பயன்படத்தக்கதா ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இருக்கிற இடங்கள் கத்தாவே ஆண்டவர் கத்தருக்குள்ளப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்த ஆண்டவர் நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் சபைக்கு ஒரு சொந்த இடத்தை தந்தப்பா நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த நாமத்தை உயர்த்த ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. கர்த்தருடைய நாமம் கத்தாவே 43 வருடங்களப்பா அந்த சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தீங்கப்பா. இன்னும் உமது பிரசன்னத்தால் உமது கிருபையினால் அப்பா உமது இரக்கத்தினால் ஆண்டவரே எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படியே கரங்களை வைத்து நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் சபையை கொண்டு இன்னும் நீங்கள் அப்பா பெரிய காரியங்களப்பா ஆண்டவரே திட்டங்களை நீர் நிறைவேற்றின் கத்தாவே. நீர் ஆசீர்வதிக்க போகபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடர்ந்து நாம் இந்திய தேசத்தை கத்திர சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேசத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளெல்லாம் கத்திர பிரியமான வழிகள் நடக்கத்தக்கதாக கத்தருடைய ஊழியங்களுக்கு தடை இல்லாதபடி ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டளையிடத்தக்கதாக அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அப்பா தேசத்துக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தா நீர் நேசிக்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தில் கத்தா ஒரு பெரிய ஆண்டவரை எழுப்புதல் நீங்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதற்கு தடையாக கிரியை செய்கிறப்பா எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் யார் யார் அப்பா இதற்காக எதிராக நிற்கிறார்களோ அப்பா அவர்களும் சார்பில் வரத்தக்கதா ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா. நல்ல அரசியல் அப்பா அரசியல் திட்டங்களை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் மக்களுக்கு நன்மை பகிர்க்கிறப்பா காரியங்களை ஆண்டவரே அதிகாரிகளை கொண்டு செய்யும்படி ஜெபிக்கிறங்கத்த அவர்கள் கொடுத்த அதிகாரங்களை அப்பா ஆண்டவரே சோத்திரம் தப்பான வழிகளில் பயன்படுத்தாதபடி ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் தீங்குக்கு துணை போகாதபடி எங்கள் தேசத்தில் கத்தாவே அதிகாரிகளை நீங்கள் அப்பா பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறங்கத்தாவே. ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவலை கட்டளையிடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவலை கட்டளையிடுங்கப்பா. கொலைகள் கொள்ளைகள் தீவிரவாதங்கள் அப்பா எங்கள் தேசத்தை தொடாதபடி அப்பா முற்றிலும் நீர் வேலியடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் இயற்கையின் பேரழிகள் அப்பா கொள்ளை நோய்கள் அப்பா எந்த நாச மோசங்கள் எங்கள் தேசத்தை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் ஊழியக்கார பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் விசேஷமாக மிஷினரி ஸ்தாபனங்களைப்பா மிஷினரி ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் அவர்களுடைய விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் அப்பா முற்றிலுமாக நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. கர்த்தருடைய நாமம் எங்கள் தேசத்தில் அதிகமாய் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா எங்கள் தேசத்தில் அப்பா எங்கும் தொழுது கொள்ள ஆண்டவர் கத்த நீர் அவர் திறந்த வாசலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. விக்கிரத்தின்கள் அப்பா அரண்கள் எல்லாம் கத்தாவே தேசத்தை விட்டு விலகும்படி அப்பா கர்த்தருடைய நாமம் எங்கள் தேசத்தில் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை நீங்கப்பா நீர் பெரிய அப்பா திட்டத்தை வைத்திருக்கபடியா ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலுக்கு நீர் தெரிந்து கொண்டபடியா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இந்த தேசத்தை முதல் சமுத்திரத்தில் ஒப்புடுறோம் கத்தாவே. ஆண்டவரை நாங்கள் அப்பா இந்த தேசத்தில் கத்தாவே ஆண்டவரே ஜீவனம் பண்ணும்படி அப்பா எங்களை நீர் இம்மட்டுமா இந்த தேசத்தில் அப்பா ஆசீர்வாதமான தேசத்தில் அப்பா வைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்திற வருகிற போது பெரிதான கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக அந்த 7 எமிரேட்ஸும் கத்தருக்குள்ள அப்பா கத்திர சமூகத்தில் ஒப்புடுறோம் கத்தாவே. இந்த ஆளுகிற தலைவர்களை அப்பா கத்திர சமூகத்தில் ஒப்புடுறோம் கத்தாவே. தேவனுடைய கரம் தேவனுடைய கிருபை ஆண்டவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தா. விசேஷமாக ஆண்டவர் இந்த தேசத்தில் இருக்கிற சபைகளை அப்பா ஊழியங்களை நீங்கள் அப்பா முதல் சமூகத்தில் ஒப்புடுறோம் கத்தாவே. சபைகளெல்லாம் நிரம்பி ஒழியும்படி அப்பா ஆண்டவர் கத்தருக்குள் பலப்படத்தக்கதாக ஆண்டவர் ஒற்றுமைகள் உண்டாகும்படியப்பா ஆண்டவர் எல்லா சபைகளும் தேவநாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் இந்த தேசத்தில் அப்பா இயற்கையின் பேரழிகளப்பா ஆண்டவர் கொள்ளை நோய்களோ தொற்று நோய்களப்பா ஆண்டவர் யுத்தங்களோ கலவரங்களோ சண்டைகளப்பா ஆண்டவர் எந்த காரியங்களும் இந்த தேசத்தை தொடாதபடியப்பா ஆண்டவர் முற்றிலுமா வேலியடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்படுற எந்த காரியங்களாக இருந்தாலும் அப்பா செயல்படாத போகும்படி ஆண்டவர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் விசேஷமாக இந்த மிடில் ஈஸ்ட் தேசங்களுக்கு வருகிறோம் கத்தாவே. ஆண்டவர் எல்லா யுத்த
மேகங்கள் அப்பா இந்த தேசங்களை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு அதிகாரிகளோட அப்பா நீங்கள் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரத்த வகை ஆவிகள் அப்பா ஆண்டவர் தேசங்களை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் யுத்த முனையில் இருக்கிறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நாட்கள் கர்த்தாவே ஆண்டவரே அங்கங்கே அப்பா சடுதியா கர்த்தாவே அநேக தீங்குகள் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்பா. இயற்கையின் பேரழிகளை அப்பா ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் தாமே அப்பா ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயாணங்கள் தேவ கிருபை ஆண்டவர் தேவ பிரசன்னம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் கர்த்தாவே எங்கள் சபையிலும் கர்த்தாவே ஒருவேளை அப்பா பலவீனமா யார் யார் இருந்தாலும் கர்த்தாவே நீங்க சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை அப்பா வேலை இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே வேலைகள் கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. விசா பிரச்சனைகள் மத்தியில் யாராவது கடந்து சென்றால் ஆண்டவரே நீங்க அந்த விசா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் பிள்ளைகளை முன்பதாக கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வலது பக்கமாவது இடது பக்கம் சாயாதோடையப்பா ஆண்டவர் சீர்தூக்கி நடக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது ஆண்டவரே ஆண்டவர் தங்கி இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவ கிருபை தேவ பாதுகாவல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கும்படி ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உங்கள் கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்க நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் நேர்த்தியாக நீர் செய்து முடிக்க போகிறபடியாக கூடாடி ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையாக செலுத்துகிறோம். மீ பிரேசு மூலம் கஞ்சி கேட்கும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டோட நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும் துதித்து பாடவும் தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உற்சாகமாக ஆண்டோடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு அறிவிப்பு. நீங்கள் உங்கள் குழுக்களில் செயின் ப்ரேயருக்குரிய லிஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் உங்கள் பெயர்களை கொடுத்துருக்கிறீங்களோ உங்கள் டைமுக்கு ஏற்றாற்போல் கொடுத்துருக்கிறீங்களோ அதை அந்த குழுவில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை போடுவாங்க. அதை நீங்கள் தயவு கூர்ந்து அதில் மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதை அறிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் அதில் உங்கள் பெயர்களை இணைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை நீங்கள் தயவாய் தெரிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே நமக்கு இந்த மாதத்திலிருந்து செயின் ப்ரேயர் தொடர்ந்துச்சே நடைபெறும். இந்த 2 நாட்களில் வாட்ஸ்அப் குரூப்பில் அது போடப்படும், அந்த லிஸ்ட்டு போடுவாங்க. ஆகவே அதை கவனித்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆமென். 1ஆம் தேதி நமக்கு நடைபெற்ற அதிகாலை ஜெபம் மிக ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. 69 கனெக்ஷன்ஸ் அதில் இருந்தாங்க. 69 பேர் கிட்டத்தட்ட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 69 கனெக்ஷன்ஸ் ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் வழக்கமாக நமக்கு வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு 2 ஆராதனைகளாக 6:45க்கும் 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடைபெறும். 2 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி நம்மத்தில் காணப்படும். திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறீர்கள். ஆகவே கவனித்து நடக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வியாழக்கிழமை நமக்கு வழக்கமாக நடக்கிற மிட்வீக் சர்வீஸ் சீஷத்துவத்தின் அழைப்பு, த கால் டு டிசைபிள்ஷிப், மத்தேயு 16வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலிருந்து நாம் அன்றைய தின தியானத்தையும் தேவவார்த்தையும் நம்ம கேட்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு உற்சாகமாய் கடந்து வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல ஆச்சரியமாக கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். இந்த 9வது மாதத்தை காணவும் இதில் முதலாவது ஆராதனையில் இந்த மாதத்தின் முதலாவது ஆராதனையில் வந்து பங்கு பெறவும் கர்த்தர் ஒரு பெரிய கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஆகவே நன்றி சொல்லும் இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் தொடர்ந்து நம்மத்திலே இடைப்படுவாராக, வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்ம எல்லாரும் இணைந்து கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் எங்களை உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாகவே சுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் ஸ்தோத்திரமுடைய அனாதி கரம் எங்களை நடத்தின தயவிற்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் நாங்கள்
நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகள் வரும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. உடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை அவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சத்தமாக இருக்கு, கொஞ்சம் குறைச்சி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் நம்மில் நிறைவேற்றும்படி அவர் வாஞ்சையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அதை அப்படியே செய்து முடிப்பார். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளின் தியானம் நன்றி செலுத்துவதின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். கண்களை மூடி ஒரு விசை கூட. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். ஒரு விசை கூட எங்களை உயிர்ப்பிக்கும்படி சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தோய்ந்து போகிறவர்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறீர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். இப்பொழுதும் நீர் இடைபடும், நீர் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. அறை முழுவதையும் உடைய பிரசன்னத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த பகுதிகளிலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் என்ன சொல்லியிருக்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், ஃபார் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கன்சர்னிங் யூ. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், ஜீவனுள்ள தேவனுடைய சித்தம் என்னவாயிருக்கிறது? நாம் நன்றி செலுத்துகிறவர்களாயிருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. வேதத்திலே அநேக தேவனுடைய சித்தங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதே 1 தெசலோனிக்கேயர் 4:3 பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய சித்தம் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அநேக இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சித்தங்களை எல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அவைகளிலே நாம் ஆவியின் கனிகளை பெற்று ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம்தான். வாசித்தோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வாழ்த்தின் ஆண்டவருடைய சித்தமும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம், அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தேவனுடைய சித்தம். கடைசியாக அவர் வரும்பொழுது அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய சித்தங்களிலே பிரதான சித்தமாய் இங்கே ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். அது என்ன? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது உங்களை குறித்த தேவனுடைய அடிப்படை சித்தம். அதுதான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவையாய் அத்தியாவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்விற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது முக்கியத்துவமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று இன்றைக்கு இங்கே சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாயிருக்கிறோம். புதிய சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கெல்லாம் எழுதும் பொழுது நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலன் இவைகளை ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வசனங்களாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் என்பதின் அர்த்தத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சில நேரத்தில் என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்போம், எதுக்கு சொல்கிறோன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு சகோதரனை பார்த்தால் நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம்? ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஜீவனோட பார்க்க பண்ணினபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. வாழ்க்கை ஆவியினாலே ஆவிக்குரியவர்கள் அதை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்லாக்கியமாய் கருதி சொல்லுகிறோம். சில நேரம் சொன்னால் சிலர் சொல்ல மாட்டாங்க, சில நேரத்தில் வெளியில் சொல்லதுக்கு வெட்கப்படுகிறார்கள். அப்படி அல்ல, எந்த இடத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நன்றி செலுத்துவது அல்லது ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை உயர்த்துவது, ஆராதிப்பது, இப்படி பல கோணங்களிலும் இந்த ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம தான் அதிகமாக இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறோம். வேதத்தில் அநேக இடங்களிலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அது என்னன்னா, நம்முடைய ஆத்மாவின் உணர்வோடு கூட அதை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு வார்த்தையாய், நன்றியாய் காணப்படுகிறது. ஏதோ சொல்லதுக்காக இங்கேருந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லக்கூடாது. அது நம்முடைய இருதயத்தில் இருந்து எழும்பி வர வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் மனுஷனை உண்டாக்கினதுடைய நோக்கமே அதுதான். படைத்ததையெல்லாம் படைத்தான். எதற்கு படைத்தான்? மனுவுக்காக படைத்தான். மனுவை எதற்காக படைத்தான்? தன்னை வணங்க, தன்னை போற்ற ஆண்டவர் என்று உலகத்தானே சொல்லும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் அதிலே நாட்டம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவரை துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் வைக்கப்பட்டிருந்த அந்த லூசிஃபர் தள்ளப்பட்டு போனான். அந்த இடத்துல தான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல வச்சு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவாய் அதிலே உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி ஆளுகையை எல்லாம் தந்தார். அல்லேலூயா. அந்த ஆளுகையைத்தான் ஆண்டவர் ஆதி மனிதனுக்கு கொடுத்தார். அதை அந்த ஏமாற்றுக்காரன் எடுத்து போட்டான். எதற்காக? பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு என்ன தேவ பக்தி உள்ள ஒரு ஆண்டவரை வணங்கக்கூடிய, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சந்ததியை பெறும்படிக்கு என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்திலிருந்து விழுந்து போன நம்மை ஆண்டவர் திரும்ப அவரே தேடி வந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை திரும்பவும் தந்து ஆவியினாலே அவரை நோக்கி கூப்பிடும்படிக்கு, அவரை நோக்கி நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாலை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரமும் துதி, அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் எந்த இடத்திலும் எப்பொழுதும்
தேவனை என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அதற்குள் பிரவேசிப்பதற்கு எப்பவும் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த வாசலுக்குள் நுழைகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் மறந்து சில நேரத்தில் நம்ம ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி அல்ல, இவைகளை உணர்ந்தவர்களாய் நான் செலுத்த வேண்டும். ரெண்டாவது, வேதம் இதை நாம் படித்தபடி எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய பலிக்கு ஒப்பிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பலி என்கிற நிலைமையிலே உணர்வு நிறைந்த இருதயத்தோடு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பலின்னா வலி இருக்கும் அப்படின்னு ஃபாதர் பெர்க்மான் சொல்லுவார். அல்லேலூயா. வலி இல்லாமல் பலி இல்லை. அல்லேலூயா. அதனால் உணர்வே இல்லாமல் அதை நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவர் எனக்காக சகல பலிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு கிருபாதார பலியாக அவை ஒப்பு கொடுத்த அவருக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? அல்லேலூயா. அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும், ஸ்தோத்திரம் செலுத்துவதும், அவரை மகிமைப்படுத்துவதும் முதன்மையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல என்னை கொண்டு வைத்தீரே, விழுந்து போன தூதனுடைய இடத்துல என்னை கொண்டு வைத்தீரே, எனக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஒன்றுக்கும் அருகதை இல்லாத எனக்கு தந்தீரே என்ற அந்த எண்ணத்தோடு அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கண்ணீரால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய நன்றியுள்ள ஜெபங்கள் ஆரம்பிக்கும் என்று சொன்னால் தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். தோட்டத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் திரும்ப சபையாகிய தோட்டத்தை ஏற்படுத்தி, இந்த சபையில் நீங்கள் துதிங்க, ஆராதிங்க, நான் இங்கே வாசம் பண்ணுகிறேன், நான் விரும்பினபடினால் இங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய சுய சரீரத்தினால் சம்பாதித்த சபையாகிய தோட்டத்திற்குள் நம்மை வைத்திருக்கிறதன் நோக்கம் அப்பொழுதுதான் நிறைவேறும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இல்லை, வரலாம், உட்காரலாம், எந்திரிக்கலாம், போகலான்னு ஒரு நோக்கம் இல்லை சபையினுடைய நோக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் ஆராதனைக்கு ஒப்பான ஆராதனையாய் மகிமை நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 4வது அதிகாரம் 9 முதல் 11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எப்படியாக அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள், தூதர்கள் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அதுதான் துதியின் நன்றி உணர்வின் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நான் செலுத்துகிற ஸ்தோத்திரம் அது என்னில் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தினாலே நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதை எப்படி செலுத்த வேண்டும்? லேவியராகமம் 22:29 வசனத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்கள் என்றால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் என்றால் முழு மனதோடு, அதைத்தான் சொல்லும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாவில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே உயிர்ப்பித்து நம்மை அவரோடு கூட இணைத்த ஆண்டவருக்கு ஆத்துமாவில் இருந்து இந்த நன்றிகள் பெருகி செல்ல வேண்டும். அல்லேலூயா. மலையாளத்தில் சொல்ல ஆத்மார்த்தமாய் செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. அந்த ஆத்மா மனப்பூர்வமாய் செலுத்தும் பொழுதுதான் அது உதடுகளின் கனியாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஸ்தோத்திர பலியாகிய ஒரு கனியாய் மாறுகிறது. அல்லேலூயா. அது சுவை நிறைந்ததாய் மாறுகிறது. இல்லைன்னா நம்ம அது எங்கேயோ இருக்குது, நான் என் காரியத்தையெல்லாம் குறித்து ஏதோ வாயில் சொல்லிட்டு போனேன்னா அதில் ஆண்டவர் எப்படி பிரியமாயிருப்பார்? ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவர்கள் இருதயமோ
தூரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி காலங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நன்றி நிறைந்த ஒரு மனுஷர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தள்ளி தள்ளி பழுக்கது பழமாகாது. இந்த காலத்தில் இந்த மேங்கோவெல்லாம் அப்படித்தானே பண்ணுறான். கார்பைடெலாம் போட்டு அப்படி மஞ்சள் கலராக கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் கருத்து போயிடும். நம்ம துதி அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தானாய் உள்ளிருந்து வர வேண்டும். இருதயத்தில் இருக்கிறது நாவிலே, இருதயத்திலிருந்து நம்முடைய வாயின் மூலமாக வெளிப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் உணர்ந்து ஒவ்வொரு ஆராதனையும் முடிக்கும்போது என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை நீ மறந்துடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. செய்ய போகிற செஞ்சிருவார்கள்னு சொல்ல, செய்த உபகாரங்களை கர்த்தரனுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரமாகிய ஆத்துமாவில் இருந்து அவரை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதம் 116:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை செய்த ஆண்டவர் நன்மைகளுக்கே வாழ்நாள் முழுதும் நன்றி சொன்னாலும் போதாது. ஹல்லேலூயா. ஆனால் அதை மறக்கடிக்கிற பிசாசு இன்றைக்கும் அன்றைக்கு போல இது ரொம்ப நல்லா இருக்கும், பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, புசிப்புக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்லி பல காரியங்களிலும் நம்முடைய இந்த சரீரத்தையும் கண்களையும் இழுத்து கிடைக்காத பாதற்படாத அது என்ன தொடுவானம். வசதியை தேடி ஓடாது, அது தொடுவானம். இல்லாததை குறித்து அதற்கு பின்னாக நாம் நினைத்து கொண்டு ஆத்துமாவிலிருந்து செலுத்த வேண்டிய சரியான ஸ்தோத்திர பலியை செலுத்த தவறிவிடுகிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்னத்தை செலுத்துவேன் என்று நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவதால் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் அவைகளை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திர பலிகள் பெருக வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஸ்தோத்திர பலிகள் முழு மனதோடு செலுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல தேவ கிருபை பெருகும். நம்முடைய மெரிட்ஸ் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவ மகிமை கடந்து வரும். தேவ மகிமை கடந்து வந்தா எதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் ஆண்டவர் சாத்தியமாய் மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 69, 30, 31 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திர பலிக்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் நாம் செலுத்த முடியாது, இவைகளுக்கெல்லாம் அபாத்திரர்களாயிருந்தோம். கல்வாரியிலே ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல சேர்க்கும்படிக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, பாடுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது, கை தட்டுங்கன்னு சொன்னதுனால தட்டக்கூடாது. பிரயோஜனமே இல்லை. அதில் நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி நிறைந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உற்சாக பலிகளாக அவைகளை நாம் செலுத்த முடியும். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ கிருபை பெருகுகிற பொழுது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற பொழுது, கிருபையினால் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்படினால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தம் பரிபூரணமாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வாழ அனுகிரகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திர பலியிடுகிற இடத்திலே கிருபை பெருகுகிற பொழுது, தேவ பிரசன்னம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆளுகை செய்கிற பொழுது, அந்த இடத்திலே தேவன் மகிமைப்பட காத்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே சமாதானம் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். ஹல்லேலூயா. உள்ளான மனிதனிலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற திட நம்பிக்கை ஏற்படுகிறது. விசுவாசத்தில் ஒருபடி மேலே கொண்டு போய் பார்க்க வைக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சும்மா சொல்லி வைக்கல. இப்படிப்பட்ட இருதயம் சந்தோஷமாயிருக்கும். இப்படிப்பட்ட இருதயம் ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிற இருதயமாயிருக்கும். சொல்ல வேண்டுவதில்லை, அது தானாக இயங்கிக் கொண்டே இருக்கிற இருதயமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமாய் இருப்பதினால் நான் ஆண்டவரை துதிப்பதில்லை, நன்றி சொல்வதில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எதிராக இருந்தாலும், நான் துதிக்க அழைக்கப்பட்டவன், நான் ஆண்டவரை உயர்த்த அழைக்கப்பட்டவன், என் ஆண்டவரவைகளை பார்த்து கொள்வார்கள் என்கிறதான அபரிமிதமான விசுவாசத்தின் அறிக்கைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அந்த இடங்களை ஆட்கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நன்றாய் சங்கீதக்காரன் அறிந்து வைத்திருந்தார். சங்கீதம் 34 நன்றாக தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் எப்போ சொல்றாரு? அந்த மேலே போட்டிருக்கு. எப்படி? அந்த ராஜாவுக்கு அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது சவுல் துரத்துகிறான், இன்னும் அப்சலோமும் துரத்துகிறான். இப்படி வாழ்க்கையில் துரத்தப்பட்ட தாவீது அவருடைய வாழ்க்கையின் உன்னத நிலைமைக்கு ஆண்டவர் வைக்க காரணம் என்ன? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவர் துதி வேஷம் மாறி இருக்கிற பொழுது இந்த சங்கீதத்தை அவர் எழுதினாராம். பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வேஷம் போடுகிறது போல நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறவர்களைப் போல காணப்படலாம். ஒருவேளை சவுல்கள் விரட்டலாம், ஒருவேளை அப்சலோம்கள் துரத்தலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருப்பார், அபிஷேகித்தவர் உண்மையுள்ளவராயிருப்பார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அது மாத்திரல்ல, அங்கே சேலஞ்ச் பண்ணி அவர் எழுதும்போது சொல்லுகிறார் 2வது வசனத்தில், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என மகிழுவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, போவதும் இல்லை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை விளங்குகிறது என்று அறியும்படிக்கு இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண் பாண்டங்களில் அவர் வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 34 திரும்ப அவர் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும்
வெட்கப்பட்டு போக விடாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த துதி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தப்படுகிற இடத்திலே ஜெப தூபங்களும் ஏறெடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள். துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் தூபங்களாக அவைகளோடு இணைக்கப்பட்டு ஆண்டவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலி செலுத்துகிற இடத்துல இறங்கி வந்து அதை பட்சிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமாம், அவைகளெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் அதனால் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை நம்புகிறார். ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திர பலிகளால் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். ஒவ்வொரு நிருபங்களிலும் எபேசியர் 6, ரோமர் 12, பிலிப்பியர் 4, பிலிப்பியர் 4:6 வசனத்தில் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. துதிக்கிறதுனால் சோர்வு வராதா, கவலை வராதா என்று கேள்விகள் கேட்கலாம், வரலாம். ஆனால் துதிக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சத்தத்தை எழும்ப பண்ணுவார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பலங்கொண்டு நீ திடமனதாய் இரு என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தம் வரும். சங்கீதம் 77 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 1 முதல் அந்த 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தலைமுறையாய் கைவிட்டாரோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ, வாக்குத்தத்தங்களை விட்டுவிட்டாரோ என்றெல்லாம் சொல்லி ஒரு ஜெபம் அங்கே நடக்குது. அந்த இடத்துல ஒரு உணர்வு வந்து, இது என் பலவீனம் அப்படின்னு சொன்ன உடனேயே 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஜெபம் நம்பிக்கையின் ஜெபமாய் மாறுகிறது. விசுவாசத்தின் அறிக்கையின் ஜெபமாய் மாறுகிறது. இந்த மாலை வேளையிலே ஒரு வயசின் நம்பிக்கையின் இழப்பிற்கு உள்ளாகி அப்படி தொய்ந்து போனவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இன்னும் துதிப்போம், இன்னும் ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் சிறைப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலேயே ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்கள், அந்நிய தேசத்திலே இருந்தார். தானியேல் 6:10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள் மேல் அறையில் என்ன செய்திருந்தான்? எருசலேமுக்கு நேராய் தான் முன் செய்து வந்தபடியே 3 முறையும் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறவர்களாய் இல்லாதபடி இருக்க முடியாது. ஆண்டவருக்குரிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அந்த இடத்திலே தூபங்களாகி ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது இடைவிடாமல் ஆண்டவர் நம்மை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவதும் அல்ல, தானியேலை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் விடுவிப்பார். அதற்கு அப்புறம்தான் தானியேல் எடுத்து வாசித்து பார்க்கிறார், இந்த எருசலேமின் சிறையிருப்பு எப்பொழுது முடியும், அங்கே ஒரு மீட்பு எப்பொழுது வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அவைகளையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நமக்கு செய்து அதற்கப்புறம் மற்றவர்களுக்கு செய்வார். சில நேரத்தில் நமக்கு சந்தேகம் வரும், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காரா, இவ்வளோ நாளும் கேட்டாரா கேட்கலையா, உண்மையில் தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வரும். பக்தன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். அப்படி போக 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 மணலத்தனையும் அந்த நட்சத்திரங்களத்தனை எல்லாம் சொல்லி ஒன்றுமே நடக்காது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாமை சிரிப்பார், இஸ்மவேல் பிழைப்பானாக. எல்லாம் நம்பிக்கையே போச்சு. ஆனால் பாருங்கள், அவன் அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜாவினிடத்தில் அங்கே போய் மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அபிமெலேக்கின் குடும்பத்தின் கற்பத்தை அடைத்து போட்டார். தொடர்ந்து 20வது அதிகாரத்திற்குள் வந்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் வசனத்திலேயே அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் 20:18 அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணின உடனே
அவன் குடும்பத்தின் கற்பங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் அங்கே எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணி தேவரீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்டுக்கிட்டு இருக்கவருக்கு உன்னையும் காணோம். அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது, தேவன் சாராள் மேல் கடாட்சமானார். ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருந்தாரா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் ஜெபிச்சு எனக்கே பதில் கிடைக்கலன்னு தயங்க வேண்டாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஜெபிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தன் யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஹல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயம் இன்னும் ஆசீர்வாதங்களை பெறுகிற இருதயமாய் மாறுகிறதா இருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை மைமைப்படுத்த சாட்சியாய் மாற்றப்படுகிற இருதயமாய் மாறுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் அல்ல, குறைவுகளை நிறைவாக்கி நம்மை மேன்மேலும் அவருக்குள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரே ஹalleluya, ஆண்டவரே ஹalleluya, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீ செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹalleluya. ஆமென். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே கர்த்தர் செய்து வந்த ஆண்டவரே மகத்துவமான கிரியைகளை கிருபைகளை எண்ணி பார்த்து ஓ ஹalleluya நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்டு அதற்கு நேர
ஊழியராய் எங்கள் வாழ்க்கையை ஒரு விஷயம் கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya. இன்னும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. ஹalleluya. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு தேவைகளோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தனித்தனியாய் பேர் பேரா சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்குவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகவீனங்கள் நீங்குவதாக. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தாருங்க. இன்னும் அதிகமாய் வைராக்கியமாய் உமக்கு நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை தேவனின் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.